இலவசத்திலே இந்த நாட்டு மக்களை ஏமாத்துறது முடிவு பண்ணிட்டாங்க சார். ஏன்னா மக்களுக்கு சார் மக்களுக்கு 100 ரூபாய் இலவசமா கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் 1000 கோடி இவர்கள் லாபம் அடைகிறார்கள். 30 ரூபாடா, 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பாப்பேன்டா. அப்படியே எந்த ஒரு டைரக்டர் வேணாலும் பாருங்களேன், சேர் போட்டுக்கிறது இங்க பாருங்க தம்பி, டைரக்ட் பண்றாங்களா இங்க பாருங்க, இங்க பாருங்களேன் ஸ்டார்ட் கேமரா. என்னடா திங்கிங்? இப்படி எல்லாம் தம் அடிச்சுக்கிட்டு அலட்சியமா நான் நல்ல டிசிப்ளினோட இருக்கிற டைரக்டர்களை பாராட்டுறேன். டிசிப்ளினா டைரக்ஷனை புனிதமா நினைச்ச நல்ல இயக்குநர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மேதைகள் நான் மதிக்கிறேன். ஆனா படம் டைரக்ட் பண்ணும் போதே கையில தம்மு எப்படி சார்? இன்னொன்னு தம் அடிக்கிறது தப்பு இல்ல, நான் தம் அடிக்காதுங்கிறது என்னோட கொள்கை. ஆனா தம் அடிக்கிறது ஒரு கலையில நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த கையில அது புகையுது, அப்படியே இது பண்ணா இந்த மாதிரி தம் அடிச்சா எப்படி தம் இருக்கும்? இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. கேளுங்க ஐயா, நான் உங்களை பார்த்து நான் நிறைய விஷயத்துக்கு உயர்ந்திருக்கேன். ஆனா மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட யூத்துங்கய்யா. இந்த தல உருளை ராகத்திலேருந்து இப்ப வரைக்கும் அந்த இது உங்களை பார்த்தாலே ஒரு யூத் லுக் சார். அது எப்படிங்கய்யா? அது எப்படிங்கய்யா நிஜமாவே உங்களை மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆளு பின்பற்றலாம். இத பாருங்க, இங்க பாருங்களேன், நான் ஒரு சின்ன ஒரு பவுடர் கூட போட்டு பேசல சார், ஒரு சின்ன பவுடர் கூட போடல. இதான் மூஞ்சி. உலக அழகுகளை எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்த மாதிரி இருக்கு இந்த மூஞ்சி. முதன்னு வேலையை தொடங்குறவன் இந்த மூஞ்சிய பார்த்துட்டு போனா போதும். என்ன சார் அந்த வேலை ஓஹோன்னு நடக்கும். இன்னைக்கு என்ன விட்டு ஒண்ணு இல்ல சார், ஒரு மைக்க வைங்க தம்பி. மைக்க வச்சுட்டு ஒரு 20 மணி நேரம் அப்படின்னா குடுத்துக்கிட்டே இருப்பேன், அந்த குடுத்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கு. அது எப்படி நான் இல்ல சார், வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல தம்பி, வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல, நீங்க ஒரு கை அசைவுன்னா கூட இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒரு நீல போட்டு இது பண்ணிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னா கூட டோட்டலா நம்ம அந்த உடம்புல பாருங்களேன், அப்படியே ஒரு இதுல அந்த இதுவே கூட அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டுருக்கப்போ. மியூசிக் கேட்டா கூட அந்த வேவ்ல நின்று இன்னைக்கு இருந்தாலும் அது வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, எந்த மியூசிக் இருந்தாலும் நம்ம ஒரு அப்படின்னா இதே ராப் கேட்கணும் வெஸ்டர்ன், அந்த ஃபீல் அப்படியே மனிதனுக்கு வேணும் சார். இந்த உணர்வு இசையோட வாழணும். அந்த இசையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா இளமையா இருக்கலாம். அது எப்படியா எந்த மியூசிக்கா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் நீங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்கய்யா. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா சார். நீங்க என்ன அதான் நான் சொல்லுவேன் சார், தம்பி என்ன கொண்டு நீங்க ஆப்ரோல விட்டுருங்க, ஆப்பிரிக்கன் கார்டுல விட்டுருங்களேன். ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள். எதுவுமே வேணாம், மொழியே தெரியாது என்ன கொண்டு விட்டீங்கன்னு வச்சுங்களா. Pa kabu 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 kabu lam takabi ba ba bi pa kabi pa kabi ba kabi pa la bella lam lam ba 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 bali ba 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 bi ba ba para என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்.
உவா வா உவா வா உவா வா உவா வா இப்படின்னு அவனே அட்ராக்ட் பண்ணுவான். ஹே யாருக்கு ரங்கியே சப்புனா ஹே முக்குடா முக்குடா. சான்ஸே இல்லைங்க. நிஜமாவே சூப்பருங்க. எனக்கு கண்ணில் தண்ணியே வருதுங்க. நிஜமாவே யார் யாருக்கும் ஆஸ்கார் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிஜமாவேங்கய்யா. சான்ஸே இல்லைங்கய்யா. அதாவது இது எந்த அப்படியே தூண்டி அப்படியே உடம்ப தொட்டா அப்படியே மியூசிக் அப்படியே நான் சொல்லக்கூடாது சார். இன்னும் என் அழுத்தப்பட்ட ஒரு தமிழன் சார். காரணம் தமிழனா பிறந்துட்டு தம்பி. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி சார் இந்த ஆஃப்ரோ பீட் ஒண்ணு போட்டது எப்படி சார் இருந்தது? இது இன்னைக்கு நெட்ல இதை பார்த்து இந்த பிட்டு பாருங்க, உலகத்தை கலக்குதாலியான்னு பாருங்க. இது எல்லாத்துலயும் நீ கேட்டாங்க யூடியூப்ல இருந்து டியூப் தமிழ்ல இருந்து நம்மளுடைய தமிழ் இணையதளங்கள் அத்தனையிலும் இது ஒழிக்க வேண்டும். இந்த எலி பிடிக்கிற நான் எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா? அப்படி பார்த்தா கம்ப்யூட்டர் விஞ்ஞானியே நான் தான்டா. தமிழனின் புகழ் தமிழர்களுக்கு பல தமிழர்கள் உணர வேண்டும். என்னை பார்த்து எல்லாரும் பல தமிழுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் சார். நான் அறிவாளி என்பதை விட அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. Can you know the thing about the meeting? Rajan was meeting yesterday held at Madurai. So come on. Don't say sorry. You're trying to suppress and uppress and suppress the view of the Tamilian. இங்கிலீஷ் உங்ககிட்ட